இந்த ஐக்கியம் என்னங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற போது? ஞாயிறு தோறும் வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு போறோம். இது என்ன பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கிற போது? இந்த ஒரு சபையில இல்லாதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு மேன்மை தெரியுமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏற்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க உலகத்தின் போக்கில அடித்து கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய உன்னத நிலையை விட்டு விலகி கடந்து போக கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் அப்படி போய்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விலகி கடந்து போகிற அனுபவம் வரக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிகளோட ஐக்கியப்படுவதை குறித்து ஏனோ தானோ என்ற மனநிலை. இந்த வசனத்தில் பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் இருக்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஒருவருக்கொருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவன்ட்ட கேளுங்க, போன வாரம் ஆலயத்துக்கு வந்தீங்களா? வரலன்னா ஏன் வரல? உண்மையிலேயே ஏதாவது சுகவீனமான காரணமா அல்லது நீங்களா உருவாக்குன ஒரு காரணமா? அல்லேலூயா. ஆமே. அப்படிங்கிறது என்ன செய்யுங்க, கேளுங்க. நீங்கள் எங்கிட்ட என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம், நம்புகிற மாதிரியே கூட காரணம் சொல்லலாம், நாங்களும் நம்பிடலாம், நம்பி ஏமாந்தும் போயிடலாம். ஆனால் நஷ்டம் உங்களுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. நஷ்டம் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். உங்களுடைய ஆத்ம ஜீவியத்துக்கு தான், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் நஷ்டம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டுறாதீங்க. எதை? சபை கூடி வருதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அநேகர் அதை முக்கியப்படுத்துறது இல்லை, அதை பெருசுப்படுத்துறது இல்லை. அதுக்கு பல பல விளக்கங்களை சொல்லிக்கிறாங்க, பல பல காரணங்களை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சபையில் சிலர் அன்பா இல்லை, சபையில் சிலர் என்ன நேசிக்கலை, அடுத்து சபைக்கு வர்ற சிலர் என்னோட பிரச்சனை பண்ணாங்க, அல்லது இவங்க அப்படி அவங்க அப்படி, இவங்க சரியா இல்லை, இவங்க சொன்னதுபடி நடக்கலை, அல்லது இவங்க பரிசுத்தமாக இல்லை, இப்படி ஏதோ பல காரணங்களை நினைத்துக்கிறாங்க. எந்த காரணமாக இருந்தாலும் புட்டிட் அசாய், அதை அந்த ஒரு ஓரமாக தள்ளிடுங்க. நீங்கள் ஆலயத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடுவது உங்கள் ஆத்மாவுக்கு ஆத்ம ஜீவியத்துக்கு நல்லது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்துக்கு தேவ சமூகத்துக்கு வருவது முதல்ல அது வரணும். ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும். அந்த கொஞ்சம் நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம செலவிடணும். இந்த ஐக்கியம் என்னங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்கிற போது அப்படி சிலர் நினைக்கிறாங்க. இந்த ஆணுடைய ஆலயத்தில் வந்து ஞாயிறு தோறும் வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறோம், இது என்ன பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கிற போது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அது என்ன மாற்றத்தை உண்டாக்கிற போது அப்படிங்கிறத வராமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறக்காகவும் என்னமோ சில பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அவங்க அப்படியாக என்ன செய்கிறாங்க, தங்கள் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு விலகுவதனாலே அவங்க வாழ்க்கை தீமையாக மாறுகிறது. நல்ல ஒரு விசுவாசி, நல்ல குடும்பம், அருமையான பிள்ளைகள், நல்ல ஆண்டவரை தேடி வந்துக்கிட்டு இருந்தவங்க தான் சில நொண்டி சாக்குகள் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அதாவது யூஸ்லெஸ் ரீசன்ஸ், ஏற்றுக்கொள்ள முடியாத சில பொய் சாக்கு போக்குகள், இதை சொல்லிக்கிட்டு ஆலயத்துக்கு வராமல் இருந்தாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாங்கன்னு கூப்பிட தான் முடியும். வரலன்னா ஏன் வரலன்னு கேட்க தான் முடியும். ஒவ்வொரு நேரமும் ஏதாவது மொட்டை காரணங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் நாங்களும் ஒரு கேட்டு பார்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விட்டுருவோம். இந்த அட்டண்டன்ஸ்லாம் வைக்கிறோம்ல, எதுக்காக? வராதவங்களை விசாரிக்கிறதுக்காக தான். அது சிலருக்கு பிடிக்கல. அப்புறம் என்ன சொல்லுவோம், லிஸ்ட்டில் பேர் எடுத்துருங்கப்பா. அதுக்கப்புறம் ஆமாம், ஸ்கூலில் மாப்பிள்ளை பெஞ்சு இருக்கும் தெரியுமா தெரியாதா? மாப்பிள்ளை பெஞ்சு, ஆமாம், எல்லா கிளாஸ்லேயும் கடைசி ரோ வந்து மாப்பிள்ளை பெஞ்சு. அதாவது இந்த வாத்தியார் சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க, அதுக்கு மீறி அந்த வாத்தியார் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் வாத்தியாரே அடிப்பாங்க.
அப்படிப்பட்ட ஆட்களை அந்த மாப்பிள்ளை பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீயா படித்தா படி, படிக்காட்டி இரு, கிளாஸுக்கு வரணும்னா வா, வராட்டி இருந்துக்கோ, கவனிக்கணும்னா கவனி, கஷ்டமாக இருந்தால் படுத்து தூங்கிக்கோ. வாத்தியார் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்படி சர்ச்சிலையும் சில மாப்பிள்ளை பெஞ்சு வச்சுருக்கிறோம். என்னன்னா, ஒருத்தங்க வரலையே அப்படிங்கிறத கேட்குறதும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல், அது எப்படி என்னை கேட்க போச்சு, எனக்கு விருப்பமானா வருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் என்னது, அவங்க தான் மாப்பிள்ளை பெஞ்சு. சரிங்க, நீங்கள் வர்ற நேரத்தில் வாங்க, வராட்டி இருங்க, ஜோம்னை கூப்பிட்டா நாங்கள் வாரோம், இல்லாட்டி நாங்கள் வாட்டுக்கு கத்தர் கொடுத்த ஆத்துமாக்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு விட்டுடுறோம். சரி, இது மாதிரி இருந்துச்சே என்ன, பல இடங்களுக்கு போனாங்க, பல சபைகளுக்கு போனாங்க. இந்த ஒரு சபையில் இல்லாதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைக்கு போனால் நம்ம ஒரு வாரம் போகலன்னா யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. இது என்னடா வாரந்தோறும் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்குறாங்க, தெரியும் தொல்லையாக இருக்கே அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. கேட்க மாட்டாங்க தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு போனால் நீங்கள் வராட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நம்மளை யாராவது கேட்க மாட்டாங்களா நீங்கள் நினைப்பீங்கல்ல, அன்னைக்கும் கேட்குறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கேட்குறக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சில ஆண்டுகள் நல்லா ஜாலியாக போச்சு. இஷ்டப்படுற நேரம், இஷ்டப்படுற ஊருக்கு, இஷ்டப்படுற சபைக்கு நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு நேரம் வந்துச்சு, சில வாழ்க்கையின் துன்பமான காரியங்கள் அவங்கள தாக்கினது. அந்நேரம் நமக்காக ஜெபிக்க யாரும் வரமாட்டாங்களா, நமக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. யாருமே இல்லை. ஏன்னா அவங்க தான் சபையோட ஐக்கியமாகவே இல்லையே. எங்களுக்கு எப்படி தெரியும் இன்னார் கஷ்டத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்குற வட்டமெல்லாம் ஏன்னா மொட்டை காரணமாக வயிற்று வலி, தலைவலி அப்படின்னு காரணம் சொன்னால் நாங்கள் நினைப்போம், இன்னொரு நாள் உண்மையிலேயே வயிற்று வலி, தலைவலி வந்தாலும் சரி சும்மா ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாங்க, அது மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் நினச்சிக்கிறோம். நமக்காக யாரும் ஜெபிக்க மாட்டாங்களான்னு ஏங்குகிற அந்த நேரத்திலும் ஜெபிக்க ஒருத்தரும் இல்லை. வாழ்க்கை அவ்வளவு வேதனையாக, தீமையாக மாறி போனது. அப்புறம் என்ன, நான் கேள்விப்பட்ட உடனே திரும்பி நான் போக தான் செஞ்சேன், ஜெபிக்க தான் செஞ்சேன். எனக்கு ஆரம்பத்தில் யாருமே சொல்லலை அப்படின்னு அந்த சகோதரர் சொன்னார். என் மனசை நினச்சிக்கிட்டேன், சொல்லலை, நீங்கள் கேட்கலை. சொல்லாமல் இல்லை, நீங்கள் கேட்கலை. இன்றைக்கும் கூட சபையின் ஐக்கியத்தை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை அது ஆவிக்குரிய குடும்பம். இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, மேன்மை தெரியுமா? இது அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே போறவங்க எவ்வளவு வேதனையை, துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க தெரியுமா? அது பாருங்க, எப்பயுமே ஆமா, நிழலின் அருமை வெயிலில் போனால் தான் தெரியும். நிழலில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய மேன்மை தெரியாது, அதனுடைய அருமை தெரியாது. பாருங்களேன், பெற்றோரின் அருமை பிள்ளைகளுக்கு தெரியாது. எப்போ வரைக்கும் தெரியாது? அவங்களா ஒரு காலத்தில் சொந்தமாக ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த பெற்றோரின் அருமை என்ன செய்யாது, தெரியாது. பணத்தின் அருமை தெரிய கேட்க கேட்க அப்பா காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா, அந்த பணத்தின் அருமை பிள்ளைக்கு தெரியாது. இந்த அப்பா கொடுக்குறது என்னைக்கு நிற்கிதோ, ஒரு நாள் துட்டு இல்லாமல் அவன் என்னைக்கு அந்த கெட்ட குமாரை மாதிரி ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறானோ அன்னைக்கு தான் உணர்வடைவான். ஆகா, அப்பா வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம், எவ்வளவு சிறப்பாக இருந்தோம், எவ்வளவு நிறைவாக இருந்தோம், எந்த குறையும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சபை கூடி விடுதலை சிலர் விட்டு விடுறது போல நீங்கள் விட்டு விட